தமிழக அரசியல் நடிகரை நம்பித்தான் இருக்கிறது என்கிற ரீதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். தளபதி ரஜினிகாந்தும் இளைய தளபதி விஜயும் இப்போது அரசியலுக்கு வர ஆயத்தமாகி வருகின்றனர். ஆனால் முதலில் முந்தப்போவது யார் என்பதே இப்போதைய எதிர்பார்ப்பாக உள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் 1996இல் ஜெயலலிதாவிற்கு எதிராக வாய்ஸ் கொடுத்தார். அப்போது ரஜினி அரசியலுக்கு வருவார் என்றும் பேசப்பட்டது. ரஜினிகாந்த் 22 ஆண்டுகளுக்கு பின்னர் தனது அரசியல் வருகை குறித்து ரசிகர்களிடம் பேசியுள்ளார். சிஸ்டமே சரியில்லை என்று கூறியதோடு போர் வரும்போது பார்ப்போம் என்றும் கூறியுள்ளார். மீண்டும் ரசிகர்களை சந்திக்க போவதாகவும் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு ஆதரவாக திடீரென வாய்ஸ் கொடுத்த விஜய் வல்லரசு நல்லரசு என்று பேசியுள்ளார். சோறு போடும் விவசாயிகள் ரேஷன் கடையில் காத்திருக்கின்றனர் என்றும் பேசி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் விஜய். ஜெயலலிதாவின் அரசியலுக்கு முன்னால் விஜய் செய்த அரசியல் எடுபடவில்லை. ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு நடிகர்களின் மனதில் மறைந்திருந்த முதல்வர் நாற்காலி ஆசை துளிர்விடத் தொடங்கியுள்ளது. ரஜினிகாந்த் தனது அரசியல் அறிவிப்பை பிறந்த நாளில் வெளியிடுவார் என்று அவரது ரசிகர்கள் கூறி வருகின்றனர். அதேபோல நடிகர் விஜயும் தனது அரசியல் பயணத்தை பிறந்த நாளில் தொடங்குவார் என்றும் கூறி வருகின்றனர் அவரது ரசிகர்கள். எம்ஜிஆர் ஜெயலலிதாவிற்கு பிறகு அரசியலுக்கு வந்த நடிகர்கள் யாரும் மக்களின் வரவேற்பை பெறவில்லை. தமிழகத்தின் முதல்வர் நாற்காலியை மீண்டும் ஒரு ஆக்டர் தான் அலங்கரிக்கப் போகிறாரா என்பது அவர்கள் கட்சி ஆரம்பித்த பின்னரே தெரியவரும். சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.